அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சிவபெருமானுக்கு முக்கிய நாளாக விளங்கும் பிரதோஷத்தின் வரலாறுகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். குறிப்பாக பிரதோஷம் என்பது சிவபெருமானுக்கு ஒரு முக்கிய நாளாக அமையும். நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுமே எங்கிருந்தாலும் அந்த பிரதோஷ நாட்களில் சிவன் ஆலயத்திற்கு சென்று அந்த சிவனிடம் வழிபட்டு அவர்களின் மனதில் உள்ள குறைகளை அவரிடம் பகிர்ந்து கொள்வார்கள். மேலும் அப்போது நம் கோயிலின் ஆலயத்தின் உள்ளே செல்லும்போது நம்மை அறியாமல் நமக்குள்ளேயே ஒரு ஆன்மீகம் உள் செல்கிறது. அதுவே இந்த பிரதோஷத்தின் சிறப்பாகும். இந்த பிரதோஷ வரலாறின்படி முன்னொரு காலத்தில் எந்த ஒரு நிலையிலும் சாவாமல் உயிர் பெற்று வாழும், மேலும் சாவு என்கிற ஒன்றை வாழ்க்கையில் இல்லாதபடி நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையின்படி தேவர்களும் அவர்களுக்கு எப்பொழுதும் எதிராய் நிற்கின்ற அசுரர்களும் அவர்கள் கூட அரக்கர்களும் கூட நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசையில் இந்த தேவரும் அசுரரும் ஒன்று இணைந்து இதற்கு சென்று சிவபெருமானிடம் ஆணை பெற்றனர். அங்கு உள்ள திருப்பார்கடலை ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி கடைகின்றனர். மேலும் இந்த திருப்பார்கடலை கடைவதற்காக மிக பெரிய வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மாற்றி, மந்திர மலையை அதை கடைவதற்கு மத்தாகவும் மாற்றி திருப்பார்கடலை இருவரும் மாறி மாறி கடைகின்றனர். அப்போது இவர் இருவரும் கடையும் போது கயிறாக பயன்படுத்தப்பட்ட மிக பெரிய வாசுகி பாம்பு விஷத்தை வெளியே தள்ளியது. அந்த விஷமானது சாதாரண பாம்பின் விஷம் போன்ற அல்ல. திருப்பார்கடல் அனைத்துமே முழுவதும் நிரம்பியது. இங்கே இருக்கின்ற அனைவரையுமே மிகுந்த பயம் நடுங்குகின்ற ஒரு மரண பயம் ஏற்படுத்துகின்றது. ஆழகால விஷம் என்று அழைக்கப்படும் அந்த ராஷ விஷம் அங்கு நிரம்பியது. அந்த பெரிய ராட்சத விஷமானது அங்கு இருந்த அனைவரையும் எரித்து அருமையாக அவர்களை துன்புறுத்தி வந்தது. மேலும் அங்கிருந்த அனைவருமே இங்கே இருந்தால் நாம் பிழைக்க முடியாது என்று பயந்து நடுங்கி, ஈசனே, பரம்பொருளே, எங்களை காப்பாற்றுங்கள், உங்களை விட்டால் வேறு ஒருவர் எங்களுக்கு இல்லை, இந்த பெரும் விஷத்தில் இருந்து எங்களை காப்பாற்றுங்கள் இறைவா இறைவா என்று கைலாயத்தில் உள்ள ஈசன் சிவபெருமானிடம் அனைவருமே தேவர்களுமே அரக்கர்களுமே தஞ்சம் புகுந்தனர். அதை கேட்ட சிவபெருமான், இவ்வாறு இந்த விஷம் பரவி இருக்கிறது, மேலும் இப்போது நாம் எந்த ஒரு காரியமும் முன் வந்து செய்யவில்லை என்றால் இருக்கும் அனைவரையும் அந்த விஷம் கொன்றுவிடும் என்று கூறிய சிவபெருமான் உடனே தன் அருகில் இருந்த சுந்தரரை அழைத்து, உடனே நீ திருப்பார்கடலுக்கு செல், அங்கு வாசுகி என்ற பாம்பு வாயால் இருந்த விஷத்தை வெளியே தூக்கி எடுத்து, விஷம் முழுக்க கடலில் கலந்து உள்ளது, அங்கு சென்று அந்த வாசுகி வாயிலிருந்து வெளியே கட்டிய விஷத்தை ஒரு பெரிய நாவல் பழம் போல திரட்டி உருட்டி என்னிடம் கொண்டு வந்து கொடுக்குமாறு கட்டளையிட்டார். சுந்தரரும் அதேபோல் திருப்பார்கடலுக்கு சென்று அங்கு நடந்தவற்றை எனவே அனைத்தையும் பார்த்து அந்த விஷத்தை ஒரு நாவல் பழம் போன்று அதன் அளவு சிறிதாக செய்து சிவபெருமானிடம் அந்த நாவல் பழத்தை அந்த விஷத்தன்மை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த விஷத்தை எங்கே வைத்தாலும் அது மீண்டும் இவர்கள் உயிருக்கு ஆபத்தாகிவிடும், எனவே இந்த விஷத்தை நானே உண்கிறேன் என்று சிவபெருமான் உண்ண முயற்சித்தார். அப்போது அந்த விஷத்தை உண்ண முயற்சி செய்யும்போது அந்த விஷமானது சிவபெருமான் உடலுக்கு உள்ளே வயிற்றில் சென்றால் வீட்டின் உள்ளே நம் மக்கள், தேவர்கள், ஆசிரியர்கள், அனைத்து உயிரினங்களுமே ஒரே நொடியில் அழிந்து விடுவார்கள். மேலும் மீண்டும் அவர்களை உருவாக்குவது மிகவும் கடினம் என்று எண்ணிய சிவபெருமான் அவர் உண்ண அந்த விஷத்தை தொண்டையிலேயே நிலைநிறுத்தி அதை வெளியில் எடுக்காமலும் தொண்டையிலுமே முழுவதுமாக நிலைநிறுத்தி கொண்டார். உன்னை தொண்டை பகுதியில் மற்றும் நீல நிறமாக குரல் வளையில் தோன்றியது இந்த விஷம். இவ்வாறு மக்களுக்கு, தேவர்களுக்கும், எந்த உயிரினங்களுக்கும் எந்த துன்பங்களும் ஏற்படாமல் தானே அந்த விஷத்தை விழுங்கி களைத்து பெரிய அச்சத்தில் இருந்து காப்பாற்றிய சிவபெருமான் அதனால் நீலகண்டர் என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுவார்.
உடனே சிவபெருமான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மறு அனுமதி கொடுத்து நீங்கள் சென்று மறுபடியும் திருப்பார்கடலை கடையுமாறு கேட்டுக்கொண்டார். இப்போது இந்த முறைப்படி கடையும் போது அமிர்தம் தோன்றியது. ஆனால் அந்த இடத்தில் இருந்து அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். மேலும் அமிர்தத்தினை தேவர்கள் உண்டார்கள். மகிழ்ச்சியை கொண்டாட சிவபெருமானை நடனமாடுமாறு என்று கூறினர். இங்கு இருந்த இந்திரன் அவர்கள் எப்பொழுதும் தன் அழகான புல்லாங்குழல் இசையில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார். அதிபதியான சரஸ்வதி தேவி அவர்கள் வீணை வாசித்தார்கள். பிரம்மன் தன் கையில் இருந்த தாளத்தை விசைத்தார். இருக்கும் மகாலட்சுமி தேவி நல்ல தெய்வீக பாடல்களையும் பாடினார். மேலும் சிவபெருமான் அவர்கள் தன் முன்னால் இருக்கும் நந்தி தேவரின் இரு கொம்புகளுக்கு இடையே அழகான நீண்ட நேரம் நடனம் புரிந்தார். இவ்வாறு சிவபெருமான் இந்த நிகழ்வை அழகான நடனம் புரிந்த நேரமாக சனிக்கிழமை மாலை நேரம் அன்றைக்கு பிரதோஷ வேளை இருந்தது. எனவே இவ்வாறு பிரதோஷம் தோன்றியது. இதுவே சிவபெருமான் அந்த அழகான நடனம் புரிந்த வேளையே பிரதோஷ நாளாக மாறியதாகவும் கூறுகிறார்கள். எனவே ஒவ்வொரு முறையும் பிரதோஷம் வரும்போது சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷமானது ஒரு முக்கிய அழகான சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகிறது. இன்றைக்கு நம் ஈசனை மனதார நினைத்து வழிபட்டால் நம் குடும்பங்களும் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்ல செழிப்போடு நீண்ட நாள் நல்ல வாழ்க்கை அமையும். நம்மை ஈசன் என்றைக்கும் பாதுகாத்து கொள்வார். இருந்து பிரதோஷம் தோன்றிய வரலாறு ஆகும். எனவே மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.